தோள்பட்டை வலி, கை, கால் வலி. இந்த பெயின் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். உதாரணமா இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி தாங்க முடியாமல் இருந்தது. ஒரே இடத்துல உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்க நெறைய பேருக்கு இப்படி இருக்கும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு 8 10 ஹவர்ஸ் நான் வந்து உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்ணணும். சிஸ்டம் ஒர்க் தான் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை டிரைவிங் ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுறவங்க, இல்லை வீட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, வீட்டு வேலைகள் நிறைய செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, இதை தொடர்ந்து என்ன ஆகும், இந்த கழுத்து வலி எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆபத்தானதாக இருக்குமா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தோள்பட்டை வலி, கை, கால் வலி, இந்த பெயின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். உதாரணமாக இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி தாங்க முடியாமல் இருந்ததுன்னா, ஒரே இடத்துல உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு 8 10 ஹவர்ஸ் நான் வந்து உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்ணணும். சிஸ்டம் ஒர்க் தான் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை டிரைவிங் ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுறவங்க, இல்லை வீட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, வீட்டு வேலைகள் நிறைய செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த தோள்பட்டை வலி, கழுத்து மற்றும் இந்த தோள்பட்டை வலி வந்து வருது. இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இதை தொடர்ந்து என்ன ஆகுனா, தோள்பட்டையிலேருந்து கை விரல் நுனி வரைக்குமே அதிகமான வலி பரவுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிகமான வலியை எப்படி நம்ம வந்து சரி செய்வது? ஒருவேளை இந்த கழுத்து வலி எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆபத்தானதாக இருக்குமா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய வலி பொதுவாக இந்த நம்மளுடைய ஸ்கல் போன் இருக்குது இல்லைங்களா, பிரெயின் இருக்குது. ஸோ பிரெயினுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்கல், மண்டை ஓடு அப்படின்னு சொல்கிற பகுதி இருக்குது. ஸோ இது வந்து உடம்போடு சேரக்கூடியது இந்த கழுத்து எலும்புகளில் வந்து சேருது அப்படின்னு சொல்லலாம். அந்த செர்விக்கல் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கழுத்து எலும்புகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து டிஸ்க் வந்து அடுக்கி வச்ச மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் போயிட்டு மேலே வந்து ஸ்கல் போன் நமக்கு உட்காந்துருக்கு. தலையோட இயக்கங்கள், அந்த தலையோட வெயிட் எல்லாமே நமக்கு செர்விக்கல் போனில் லோட் ஆகி தான் நமக்கு உடலில் வந்து சேருது. அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த கழுத்தில் அதிகமான வலி இருக்குது, எலும்புகள் தேய்மானம் இருக்குது, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குன்னா ரொம்ப வலியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அந்த தோள்பட்டை வலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, டெக்ஸ்னெக் சிண்ட்ரோம்னே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த தோள்பட்டை பகுதியில் கழுத்து எலும்புகள் வந்து சேரக்கூடிய இடத்துல ஒரு கூன் வளைஞ்ச மாதிரியே ஒரு சிம்டம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா குனிஞ்சே எழுதிக்கிட்டு இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, ஸோ அதிக நேரம் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது வந்து குனிஞ்சு ரொம்ப மொபைல் பார்த்துட்ருக்கோம்னா கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கழுத்தில் அதிகமான வலி வந்து ஏற்படுது. இதில் முக்கியமாக எலும்பு தேய்மானம், எலும்பில் வந்து இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சுனாலும் கழுத்து எலும்புகளில் இந்த பிரச்சனை வந்து உருவாகுது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தோள்பட்டை வலியோ, கைகளில் வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு, மறுத்து போயிட்டு கை விரல் நுனி வரைக்குமே நமக்கு மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நரம்புகள் அதிகமாக அழுத்தம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நரம்புகளில் அதிகமான அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு இல்லாமல் ஒரு நம்னஸ் அப்படின்றது ஏற்படும். நம்னஸ் அப்படின்னா மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்யணும். தோள்பட்டை இதே மாதிரி பார்த்தோம்னா இடுப்பு பகுதியிலும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும். இடுப்பு பகுதியிலையும் நமக்கு வந்து தோள்பட்டையில் ஏற்படுற வலி மாதிரி இடுப்பு பகுதியிலும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன் ஏற்பட்டு அங்கேயுமே நர்வ் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா நமக்கு தொடை குதிகால் வரைக்கும் வலியானது ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிடும். தீவிரமான இந்த வலியை நம்ம சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஏன்னா தோள்பட்டை வலியோ இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலியோ நமக்கு வந்து சரியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் குணமாகும். ஏன்னா இது டோட்டலாக நரம்பு மற்றும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிறோம்.
இதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் வந்து மூட்டுக்களில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து வலி, கால் மூட்டுக்களில் வந்து வலி ஏற்படுறத ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்ன கிரேடில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து அழல் கீழ்வாயு வாத நோய்களில் 80 வகையான வாத நோய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சித்த மருத்துவத்தில் அழல் கீழ்வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தோள்பட்டையில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கும், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் ஏற்படுது. அதே மாதிரி இந்த எல்போ ஜாயிண்டில் முழங்கை மூட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டென்னிஸ் எல்போ கண்டிஷன் இருக்கும். அதாவது லேட்ரல் சைடில் அதிகமான வலி இருக்கும். இந்த ஹியூமரஸ் போனுக்கு கீழே லேட்ரல் எபிகாண்டையில் தொட்டாலே வலி இருக்கும். ஏன்னா அதிகமான வேலைகள் செய்து அந்த இடத்துல வந்து லிகமெண்ட்ஸ் ஜாயின்ஸில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால அதிகமான வலி நமக்கு தெரியறத பார்க்குறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு நம்ம பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் அது வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வாத நிவாரணி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அந்த வாதம் வந்து உடலில் சரியான அளவில் இருக்கும்போது, அதிகமாகாமல் இருக்கும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்போது அந்த வாதத்தை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கணும்? நமக்கு இப்போ பெயின் அப்படின்னு சொன்னால் உடல் வலி தாங்க முடியலன்னா எதனால் இது ஏற்படுது, என்னென்ன கண்டிஷன்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். அப்போ கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்கா, ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கா, இல்லை மசில் ஸ்பேசம் இருக்கா, அதாவது மசிலில் வந்து நம்மளுடைய தசைகளில் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது, ஸ்டிஃப்னஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது அப்படின்னும் போது அந்த வாத நாச சூரணத்தை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் முக்கியமாக அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாத நாராயண இலைகள் அப்படின்ற ஒரு இலைகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா லட்சக்கொட்டை கீரை அப்படின்ற ஒரு கீரை. இந்த கீரை வந்து ஒரு மர வகையை சேர்ந்த, ஒரு நாளைக்கு ஒரு 2 இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுதே அதிகமான வலியை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முடக்கற்றான் கீரை நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கள்ளி முளையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து கீரை விற்கிறவங்ககிட்டே நீங்கள் கள்ளி முளையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கள்ளி வகையை சேர்ந்தது தான். சின்ன சின்னதாக நம்ம வந்து கள்ளி மாதிரி ஒரு வகை இருக்குது. இதை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த கள்ளி முளையான் அந்த சாறு நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அதிகப்படியான வலி வந்து இந்த கள்ளி முளையான் கஷாயத்தை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பூண்டு லேகியமாக பயன்படுத்தலாம். உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை முழுவதுமாக குறைப்பதற்கு நமக்கு பூண்டு லேகியம் பயன்படுது. பூண்டு லேகியம் வந்து உடலில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது, காற்றா பிரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் போக்குவதற்கும் உடலில் எலும்புகளில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைப்பதற்கும் நமக்கு பூண்டு லேகியம் பயன்படுது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அந்த பெருமருந்து வகைகளாக இருக்கட்டும், சாதாரணமாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சூரண வகை மருந்துகளும் பயன்படுத்திக்கலாம். இதில் பேசிக்காக அந்த கால்சியம் டிஃபிஷியன்சியை வந்து ஈடு செய்யக்கூடிய சங்கு பருப்பம், பலகரை, முத்துச்சிப்பி இந்த மாதிரி பருப்ப வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அந்த கால்சியம் இம்பேலன்ஸ் இல்லாமல் வலியானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை தாண்டி நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது, ஒட்டடம் கொடுக்கறது, நீராவி குளியலை நம்ம பயன்படுத்துறது, இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நலம் பெற முடியும். ஸோ உடல் வலியோ இல்லை தோள்பட்டை கழுத்து வலி தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.